அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு முறை ஒரு நாட்டு அரசன் தனது மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி, நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்ய அரசனாக இருக்கிறேன், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. நினச்ச இடத்துக்கு போவேன், நான் சொல்கிற வேலையை செய்யறதுக்கு ஆளுகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருந்தும் பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாமே இருந்தும் மன நிம்மதி மட்டும் என்கிட்ட இல்லை. மனக்குழப்பம் என்னை வாட்டி வதைக்குது, சலிப்பும் வெறுப்பும் என்னை பின்தொடருது. ஆனால் எதுவுமே இல்லாத என் சேவகன் இருக்கானே, அவன் என்னை விட வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதை நான் கண்கூட பார்க்குறேன். அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அவன் எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கிறான், ஆனந்தத்தில் அவன் மிதக்கிறான், பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு ஆதங்கமாக அரசன் மந்திரிகிட்ட சொல்கிறான். அப்போ மந்திரி சொன்னானா, அரசே கவலைப்படாதீங்க, 99 ஆட்டத்தை அந்த சேவகன்கிட்ட விளையாண்டு பார்ப்போமா அப்படின்னு கேட்குறான். அரசன் ஆச்சரியமா, 99 ஆட்டமா, அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அரசன் கேட்குறான். மந்திரி சொல்கிறான், அரசே 99 ஆட்டம் என்பது 99 பொற்காசுகள் எடுத்து ஒரு பையில் போட்டு அந்த சேவகன் வீட்டு வாசலில் வச்சிருங்க. வச்சுட்டு கூடவே ஒரு ஓலை, அந்த ஓலையில் 100 பொற்காசுகள் உங்களுக்காக அரசர் அன்பளிப்பாக தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு மந்திரி சொல்கிறான். அரசன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஒரு காவலாளி கூப்பிட்டு அந்த சேவகன் பேரை சொல்லி அந்த சேவகன் வீட்டில் இந்த பொற்காசில் கொடுத்துட்டுன்னு சொல்லி கொடுத்து கூடவே ஒரு ஓலையும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த காலத்தில் வயசானவங்க சுருக்கு பை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்தமாதிரி பையில் 99 பொற்காசுகளை போட்டுட்டு அந்த ஓலையில் இந்த பை உள்ள 100 பொற்காசுகள் அரசர் உங்களை அன்பளிப்பாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எழுதி ஓலையும் கொடுத்துட்றாங்க. அந்த சேவகன் வாங்கி ஆனந்தத்தில் மிதக்கிறான். அரசர் நமக்கு பணப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை கொட்டி எண்ணி பார்க்குறான். அதில் ஒரு காசு குறைவாக இருக்குது. 99 தான் இருக்குது, ஆனால் அரசர் 100 எழுதியிருக்கிறாரு. அரசர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா, அரசர் கசானாவே சொந்தம், 99 காசை கொடுத்து ஒரு காசு குறைவாக கொடுக்க போகிறாரு, ஏதோ தப்பு நடந்துக்குன்னு சொல்லி காசு இங்கே வெளியில் தான் போய் வெளியில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அவரும் தேடுறாரு, பொண்டாட்டையும் மனைவியும் தேட சொல்கிறாரு, தான் 2 பிள்ளைங்களும் தேட சொல்கிறார். குடும்பமே உட்காந்து விடிய விடிய வீட்லேயும் வெளியிலையும் மாற்றி தேடுறாங்க. தேடி இரவு தான் முடிஞ்சு போச்சு தவிர தேடல் மட்டும் முடியவே இல்லை. கோபம் அடைஞ்ச அந்த சேவகன் எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறான். எப்போவுமே சந்தோஷமாக புன்முருளாக இருந்த அவன் கோவப்பட ஆரம்பிக்கிறான். மனைவிட்ட கோவப்படுறான், மகன்கிட்ட கோவப்படுறாங்க, 2 பிள்ளைகிட்ட கோவப்படுறாரு. ஒன்னால தான் நீ தான் எங்கன்னா தொலைச்சிருப்ப, எங்கன்னா விழுந்திருக்கோம், ஒழுங்காக எடுக்க மாட்டியா, நல்லா தேட மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறார். ரொம்ப கோவம் அடைகிறார், ரொம்ப வெறுப்பாயிறார். மனைவி மேலேயும் பிள்ளைங்க மேலே வெறுப்பாயிறார். மறுநாள் சேவகன் விரக்தி அடைஞ்சவனா புன்முருள் பூத்த அவனது முகம் சுடுமூஞ்சி போல மாறி தன்னைத்தானே திட்டி கொண்டு இருந்தான். இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று அரசனை பார்த்துட்டே இருந்தான். அப்போ மந்திரி சொல்கிறாராம், அரசரே 99 ஆட்டம் அப்படின்னா என்னென்ன புரிஞ்சுதா அரசே அப்படின்னு கேட்குறாரு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, மனிதர்களாகி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், அல்லாஹ் நம்ம கொடுத்த அருட்கொடைகள்லாம் மறந்துடுறோம். அல்லாஹ் 99 வகையான சௌபாக்கியங்கள் நமக்கு இருப்பதை மறந்துட்டு வாழ்வில் நம்ம கிடைக்காத ஏதோ ஒரு சின்ன பாக்கியம், அதை நினச்சி நம்ம மன நிம்மதியை இழந்துட்டு வருத்தத்தோட ஏங்கி போய் வாடுறோம். கைவசம் பல சுகங்கள், பல நேமத்துகள், பல அந்தஸ்துகள், பல பொருட்கள், பல விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு இல்லாத ஒன்றுக்காக அதை தேடி அழிகிறோம். மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அற்பமான விஷயத்துக்காக வேண்டி அது நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம். நம்மள்கிட்ட இருக்கிற 99 மறந்துட்டு ஒன்றுக்காக இயங்குகிறோம். அதான் அல்லாஹ் அதை தான் குர்ஆனில் சொல்கிறான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் கொடுக்க அற்கொடைகளை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அற்கொலை நீங்கள் எண்ணி பார்த்தேன்னு சொன்னால் அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு புரிஞ்சுக்கிங்க. நம்மள்ட்ட இருக்கிறது தான் நமக்கு ஹைர், நமக்கு எது இல்லையோ அது நமக்கு சிறந்தது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி